ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். இது ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே தாங்க இருக்கும். இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூப் ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த சூப்பு வச்சு குடிக்கலாம். இது முட்டி வலி, கை கால் வலி, முடக்குவாதம், காய்ச்சல், முழங்கால் வலி, இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த சூப்பு வேறு லெவலில் இருக்குங்க. இது நமக்கு கிழங்காவும் கிடைக்கும். இப்போ நான் பவுடர் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஆளுக்கு சூப்புனாக்கா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், போதும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நான் நறுக்கின தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வதக்கலை, அப்படியே தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதுங்க. நமக்கு காரசாரமான ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பு தயாராகிடுச்சு. இது வேறு லெவலில் இருக்குங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு இது ரொம்ப 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 நல்லதுங்க. இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க, இது வெஜ்ஜு சூப்பு, அதனால் நீங்கள் தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இது நாட்டு மருந்து கிடைக்குங்க இந்த பாக்கெட்டு. இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இதில் நான் இதோட பாக்கெட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்கள் வாங்கி நீங்களே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிழங்காக கிடச்சிதுனாலும் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. இதை நல்லா இப்போ சூடாக குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த பாக்கெட் தாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.